இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கணும், முன்னாள் அமெரிக்காவின் துணை அதிபர் கமலா ஹாரிஸ், அவங்க இந்தியாவோட ஒரிஜினல் சிட்டிசன் இல்லையா, அவர்கள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு செய்தியை அமெரிக்காவில் சொல்லி இருக்கின்றார். அதாவது எஃப்சினின் இந்த பாப்பாக்களை வேலை பார்த்துருந்தா இல்லையா, ஒரு நாய் உண்டு எஃப்சின், அவண்ட கோப்புகளை மறைக்கத்தான் ஈரான் மீதான போர். இது உலகம் தெரிஞ்சதுதான். ஆனாலும் அவர்கள் முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் அமெரிக்காவில் விடுத்துள்ள செய்தி இன்னும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கான எதிர்ப்பு அலைகளை அதிகரித்திருக்கின்றது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 90 லட்சம், 1 கோடின்னு போடுவோம்ல, அமெரிக்கா முழுவதும் இவருக்கு எதிராக மிகப்பெரிய அலையா சாரையாக மக்கள் சேர்ந்து எதிர்ப்பு காட்டினார்கள். இப்பொழுது எதிர்கட்சியான இவ கமலா ஹாரிஸ் அம்மா, எதிர்கட்சியில் இருக்கின்ற முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் சொல்லி இருக்கின்றார், எஃப்சின் கோப்புகளை மறைக்கத்தான் ஈரான் மீதான ஒரு போர். அதான் உண்மை, அது உலகத்துக்கே தெரிந்த உண்மைதான். அதை இப்போது அவர்கள் டபாகனு உடைச்சிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய அமெரிக்கா முன்னாள் அதிபரை சொல்லிவிட்டாங்களே அப்படி என்று ஒரு இஷ்யூ போய் கொண்டிருக்குது உலக சர்வதேச ஊடகங்கள் ஊடாக. அது இலங்கை இந்திய தரப்பில் இல்ல மரல நினைக்கிறேன். அது மிகப்பெரிய இஷ்யூ செய்தி, மிகப்பெரிய செய்தி. கமலா ஹாரிஸ் அவர்கள் துணிச்சல் மிக்க வீராங்கனையாக, ஆனாலும் அவர் முற்றுமுழுதாக அவருடைய கணவர் வந்துட்டு யூதர். அவர் இஸ்ரேலுக்காகத்தான் சில வேலைகளை செய்கின்றார். இஸ்ரேல் ஆதரவு கொண்டவர், அவருக்கும் இஸ்ரேல் மிகப்பெரிய ஆதரவு இருக்கின்றது. அடுத்த தேர்தல் ஒன்று வருமானால் அமெரிக்காவின் அதிபராக வரக்கூடிய முழு தகுதியும் கொண்டவராக பார்க்கப்படுகின்றது. கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய யூத பின்புலம் இருக்கின்றது. அப்ப அடுத்த தேர்தல் ஒன்று வருமானால் மிகப்பெரிய இஷ்யூவாக இது மாற. அதுக்காகத்தான் இந்த செய்தியை அவர் இப்ப சொல்லி வச்சிருக்கிறார். இந்த செய்தியை விடுத்த நோக்கம் என்னென்றால், கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே அவர் மேல ஒரு எதிர்ப்பு இருக்கின்றதால், இவர் எதிர்கட்சி அணியில இருப்பதாலும் ரம் அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அது உண்மையான கதை, அவர் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றார். எதிர்வரும் காலங்களில் இதே எடுப்பில் இதே ஸ்டைல்ல அவர்கள் போவார்களானால் இன்னும் ரம் அவர்களுக்கான எதிர்ப்பு கூடும் என்பதுதான் இந்த யூகம். இந்த யூகத்தான் இப்பொழுது இசுவாக இருக்கின்றது. அவர் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்சின் பயிர்களை மறைக்க திசை திருப்பத்தான் இந்த ஈரான் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அமெரிக்காவு மிகப்பெரிய நஷ்டம் என்றும் சொல்லப்படுகின்றது, கஷ்டம் என்றும் சொல்லி இருக்கிறார். வாருங்கள் அந்த செய்திக்குள் நாம சொல்லுவோம். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் என்பது எஃப்சின் கோப்புகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பதற்கான ஒரு பலவீனமான முயற்சி என்று முன்னாள் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செய்தி இப்பொழுது பலம் வந்து கொண்டிருக்கின்றது. குளோபல் ரீதியாக எஃப்சின் கோப்புகளிலிருந்து அமெரிக்க பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பதற்கான ஒரு பலவீனமான முயற்சியாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு போருக்கு தள்ளப்பட்டார் என்று முன்னாள் அமெரிக்காவின் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் கூறுகின்றார்.
டெடியாட்டின் ஹேண்டிங்டன் பிளேஸில் நடைபெற்ற நேற்று மிச்சிகன் ஜனநாயக கட்சியின் ஆதரவு மாநாட்டின் போது பெண்களுக்கான மதிய விருந்தில் பேசிய ஹாரிஸ் அவர்கள் ட்ரம்ப் ஒரு போரில் நுழைந்தார், மேலும் அமெரிக்க மக்கள் விரும்பாத ஒரு போரில் அவர் பிபி நெதனியாகுவால் எப்படி சொல்லாம பாருங்களேன், நெதனியாகுவால் இழுக்கப்பட்டார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதன் பல விளைவுகளில் ஒன்று பெட்ரோல் விலை கடுமையாக உயர்ந்ததாகும் என்றும் கூறுகிறார். தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனை குறிப்பிட்டு ஈரானுக்கு எதிராக இந்த தாக்குதலை தொடங்குவதன் மூலம் ட்ரம்ப் அமெரிக்க பொதுமக்களின் கவனத்தை எப்ஸ்டீனுடனான அவரது தொடர்பிலிருந்து அமெரிக்க அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும் ஒரு போரின் பக்கம் திரும்ப விரும்பினார் என்றும் கமலா ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கூட்டாளிகளுடனான அமெரிக்க உறவுகளை சீர்குலைத்ததற்காக ட்ரம்பை அவர் கண்டித்ததோடு அவரை ஒரு பாதுகாப்பற்ற மனிதர் என்றும் அழைத்திருக்கின்றார். மேலும் அமெரிக்க ராணுவ வீரர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காகவும் பொதுமக்களை பாதிக்கும் ஒரு உள்நாட்டு போரை தூண்டியதற்காகவும் அவர் அமெரிக்க அதிபரை கண்டித்தார். இந்த நிலையில் உயர்ந்து வரும் பெட்ரோல் விலை தொடர்ந்து வீடுகளுக்கு சுமையாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஹாரிஸ் அம்மையார். அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் ஊழல் நிறைந்த, இரக்கமற்ற மற்றும் திறமையற்ற ஒரு அதிபர் நிர்வாகத்தை நாம் கொண்டு வருகிறோம் என்றும் ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். உண்மையான வலிமை எப்படி இருக்கும் என்பதை அந்த மனிதன் புரிந்து கொள்ளவில்லை என்றும், மேலும் அதை ஈடு செய்யும் விதமாக அடிப்படையில் தான் ஒரு மாஃபியா தலைவன் போல இருப்பதாக முழு நேரமும் பாசாங்கு செய்ய முயற்சிக்கிறான். உண்மையை பேசுவது, நம்பகத்தன்மையுடன் இருப்பது, நிலைத்தன்மையுடன் இருப்பது, எல்லாவற்றிலும் அவன் தோல்வியடைந்து விட்டான் என்றும் அவர் எச்சரித்தார். கருத்து கணிப்பு என்பது எப்ஸ்டீன் ஊழலிருந்து கவனத்தை திசை திருப்பதற்காகவே ட்ரம்ப் ஈரானை தாக்கினார் என்று பெரும்பாலான அமெரிக்க மக்கள் நம்புகின்றார் என்றும் ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எப்ஸ்டீன் ஊழலிருந்து கவனத்தை திசை திருப்பதற்காகவே ஈரானுக்கு எதிரான புதிய ஆக்கிரமிப்புக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டார் என்று அமெரிக்க வாக்காளர்களில் பெரும்பான்மையானோர் நம்புவதாக ஒரு கணக்கெடுப்பு காட்டுகிறது. ஈரானுக்கு எதிரான குற்றவியல் ரீதியான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிப்ரவரி 28 அன்று வான்வழி தாக்குதலுடன் தொடங்கியது என்றும், இந்த தாக்குதல்களில் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி உட்பட மூத்த ஈரானிய அதிகாரிகளும் தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளில் உள்ள இடங்களையும் அத்துடன் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் சொத்துக்களையும் குறிவைத்து கிட்டத்தட்ட தினசரி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றது. மேலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஹாமஸ் ஜலச்சந்தியை மூடியது. இதன் விளைவாக எண்ணெய் மற்றும் அதன் துணை பொருட்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் கமலா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏப்ரல் 8 அன்று ஈரானின் 10 அம்ச முன்மொழிவை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து பாகிஸ்தானில் மத்தியஸ்தத்தில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிவித்தது. துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க குழுவுடன் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாக்கர் கலிபாப் தலைமையிலான ஈரானின் உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தையில் பங்கேற்றது. 21 மணி நேர தீவிர விவாதங்களுக்கு பிறகும் அமெரிக்க தரப்பிலிருந்து அளவுக்கு அதிகமான கோரிக்கைகள் பலாத்காரமாக முன்வைக்கப்பட்டதை காரணம் காட்டி பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படாமல் முடிவடைந்தன என்றும் கமலா ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்த விடயம் மிகப்பெரிய இஷ்யூஷரியாக மாறியிருக்கின்றது. ஏனெனில் ஒரு பேச்சுவார்த்தை என்பது இரு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகவே அது பார்க்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு திணிக்கப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை அது பார்க்கப்பட்டதால் அது வெற்றி அளிக்கவில்லை என்றும் பார்க்கப்படுகிறது. திணிக்கப்பட்டது என்று சொன்னால் அத்துமீறும் ஒரு திணிக்கப்பட்ட விடயமாகவே ஈரான் பார்க்கின்றது. அமெரிக்க அதிபர் எங்கள் மீது பலாத்காரமான ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து எங்கள் மீது திணிக்கப்பட்ட சில கோரிக்கைகளை முன்வைப்பது எங்களது மக்களுக்கும் நாட்டுக்கும் அது பிழையான விடயமாக ஈரான் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதன் பிற்பாடுதான் இரண்டாம் பேச்சுவார்த்தையாக மீண்டும் பாகிஸ்தானில் நடைபெறுவதற்கான ஒழுங்குகளை பாகிஸ்தானிய ராணுவ தளபதியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நம்பிக்கைக்குரிய அவர் நம்பிக்கையான தூதுவராகவும் செயல்படுகின்றார்.
தற்போது முழு வீச்சில் அவர் செயல்படுகின்றார். பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற முன்னெடுப்புகளை பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார் என்பதும் மேலதிக செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. திகதி நேரம் இன்னும் வெளியிடவில்லை என்றாலும் தற்பொழுது வரும் ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானிய நேவி மற்றும் பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வருவதாகவும் அது நேற்று இந்திய கப்பல் மீது துப்பாக்கி பிரயோகம் செலுத்தியதை தொடர்ந்து ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முருகல் நிலை வந்த பின்பு அது தற்பொழுது ஓரளவு இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. இனிமேல் அந்த துப்பாக்கி பிரயோகம் நடக்கப்படாது என்றும் மற்றும் ஈரானின் கட்டைகளில் மீறி இந்தியா செயல்பட மாட்டாது என்ற 2 பரிந்துணர்வு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் பிரகாரமே இந்த துப்பாக்கி பிரயோகத்தை ஈரான் அபலோசிஸ்தான் சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம், இனி வருகின்ற காலங்களிலும் இந்த பேச்சுவார்த்தை தொடரக்கூடிய வகையும். எனவே இந்தியா ஏற்கனவே ஒரு கப்பலை போட்டு கொடுத்தாலும் மறு கப்பலை கொச்சியில் பாதுகாப்பாக வழி அனுப்பி வைத்த பெருமையும் இந்தியாவுக்கு இருக்கின்றது, இலங்கைக்கும் இருக்கின்றது. இந்தியா போட்டு கொடுத்து இலங்கைக்கு தெரிந்து இந்தியாவின் நேவிக்கு சொந்தமான பென் குழு மியூசிக் இசைக்குழு தான் அந்த இதில் இருந்து சொல்லப்படுகின்றது. அந்த குழுவை 84 பேர் 94 பேர் தாக்கப்பட்டார்கள் இல்லையா, அது இலங்கைக்கு தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். அந்த விடயம் இருக்கின்றது இல்லையா. பார்க்கலாம் அடுத்து வரும் செய்திகளில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.